ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ் சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீன்ல சிபியான ஒரு இடத்த காட்டுறாங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சி ட்ரெயினில் இருக்கான். ட்ரெயினில் இருந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தக்கமிச்சி வெளியே ட்ரெயின் போக போகுது அப்படிங்கும்போது நம்ம ஃப்ளாஷ்பேக் பற்றி பேசிட்டு இருந்தால அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறான். பேர்லாம் அவன் சொல்கிறான். மக்காட்டோ, யமகிஜி, ஆக்குன், டக்குயா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொருத்தர் பேரும் நமக்கு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் இவங்க வந்து இந்த எக்ஸ்கலேட்டர் படியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, பக்கத்து ஹேண்ட்பர்கர் வாங்கி தர முடியுமா? அதுக்கு நம்ம ஆக்கூர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் கோட் இருக்கு, அது உங்களுக்கு பத்துன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்ணாடி பார்த்து அவன் மூஞ்சியை தொட்டு பார்த்து என்னடா மூஞ்சி இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஷாக்காவை பார்த்துட்டு இருக்கும்போது இது ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மூஞ்சியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்து சரி பாக்கெட்ல இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். அதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளிப்போனும் ஒரு 500 ரூபா காயினும் இருக்கு. எடுத்து அதுல பார்த்தா ஜூலை 4th 2005 இருக்கும். ஐயோ 12 வருஷம் பின்னாடி வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்கமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு தக்கமிச்சியும் போயிடறான். 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. என்ன தக்கமிச்சி எப்பவுமே நீ நல்லா வெளுத்து கட்டவே இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை போதுமான்னு கேட்குறாங்க. அதுக்கு போதும்ப்பா இன்னைக்கு எனக்கு வயிறு சரியில்லைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டுருக்கிறவன் பார்த்தீங்கன்னா உன் கசின் வந்து பார்த்தீங்கன்னா டோமஞ்சிங்களை சேர்ந்துட்டானாமே, நீ எவனாலே கை வைக்க முடியாது, நீ நம்ம தானே போட்டு காட்டுன்னு காட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு வம்பெழுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் நம்ம தக்க வச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா போய் நான் சண்டை போட்டு 10 வருஷம் வச்சுதான்னு சொல்லிட்டு நம்ம தக்கமிச்சி பேக் அடிக்கிறான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க பார்க்கில் போயிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு கேங் என்டர் ஆகுது. டோமாஞ்சி கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. டோமாஞ்சி கேங்கா அப்படின்ட்டு இருக்கும்போது நம்ம கண்ணாடி படம்னு சொல்கிறான். யாரும் ஷாக் ஆகாதீங்க, நம்ம தக்கமிச்சியோட கசின் அங்கே நம்பராக தான் இருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு தம்பியை போய் ஜூஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவனோட கசினை சொல்கிறாங்க. அவனும் காசுங்கிற மாதிரி கேட்கவும் என்னது அங்கிட்டே காசு கேட்குறீ அப்படின்ட்டு அவன் அடிக்க போகவும் சரின்னு சொல்லிட்டு இவன் போய் ஜூஸ் வாங்கினான். இவன் ஜூஸ் வாங்கவும் அவங்க நம்ம குரூப்பை கும்மி எடுத்துட்டாங்க. தக்கமிச்சியும் ஆக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம தக்கமிச்சி அடி வாங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறான், இந்த நாளை என் வாழ்நாள மறக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த நாளுக்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லாத்துக்கிட்டையும் சாரி சொல்லி என் வாழ்க்கை புரட்டி போட்ட நாள் இதுன்னு சொல்லிட்டு நம்ம தக்கமிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சிட்டு அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.